இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, அந்த ஆதியை கல்யாணம் பண்ணிக்காம விடமாட்டா போல இருக்கே. அந்த கல்யாணம் நடக்காதுமா. ஆதி பொண்டாட்டியே கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? நீ யோசிக்கிறதும் கரெக்ட் தான். ஆமா, நீ ஏன்டி சுத்தி வளைச்சு மூக்க தொடுற? ஆதிக்கிட்டே பட்டுன்னு நேர போய் கேட்ட வேண்டியதானே உன் பொண்டாட்டி யாருன்னு. ஏண்டி, அவன் நீ கேட்டா பதில் சொல்லித்தானே ஆகணும். இத பாரு, மண்டையில நல்லா உரைக்கிற மாதிரி அவனுக்கு புத்தி சொல்லி ஒழுங்கா பொண்டாட்டி கூட போய் சேர்ந்து வாழிடான்னு சொல்லு. சூப்பர்மா, இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கே. இது ஏன் இவ்வளவு நாளா எனக்கு தோணாம போச்சு? அது எப்படி தோணும்? அதுக்கு கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் வேணும். அது என்கிட்ட இருக்கு. அதனாலதான் உனக்கு வராத யோசனை எனக்கு வந்திருக்கு. சரி சரி, முறைக்காத. போய் சமயம் பார்த்து முதல்ல இந்த விஷயத்தை பத்தி ஆதிக்கிட்ட பேசுடி. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க பொண்டாட்டி யாரு? அவங்க இப்ப எங்க இருக்காங்க? எதனால நீங்க உங்க பொண்டாட்டிய பிரிஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு இன்னைக்கு என்னங்க ஆச்சு? மித்ராக்கு முன்னாடி யாரையா லவ் பண்ணீங்களான்னு கேக்குறீங்க, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு வைஃப் யாருன்னு கேக்குறீங்க. இந்த விஷயத்த மித்ரா கேட்டா கோவத்துல சாமி ஆடிடுவான். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேக்குறீங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை நீங்க மறைக்க நினைக்கிறீங்க, அதுதான் எனக்கு ஏன்னு தெரியல. ஏங்க, என்னங்க பேசுறீங்க? யாருக்கு கல்யாணம், எதுக்கு கல்யாணம்? நான் எதுக்குங்க மறைக்கணும்? ஆக்சுவலி நீங்க கேட்கறது ஒண்ணுமே எனக்கு புரியல. ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்பவும் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. மித்ராவை தவிர என் லைஃப்ல வேற யாரும் இல்லை. என்ன இந்த ஆதி நம்ம எவ்வளவு கேட்டும் இல்லைன்னு சாதிக்கிறாரே? என்கிட்ட தான் சாலிடா ப்ரூஃப் இருக்கே. ஆதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னங்க இன்னும் நம்பலையா? இந்த பாருங்க, உங்க மேல சத்தியமா. என் மேல சத்தியம்லாம் வேண்டாம். சரி, என் மேல சத்தியமா, மித்ரா மேல சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆகல. போதுமா? அட பாவி, கல்யாணம் ஆகலன்னு சத்தியம் வேற பண்றானே. இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாரு. அப்பா சாமி. இந்த விஷயத்தை பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கேன். என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதையும் மீறி நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா என்ன நீ அர்த்தம்? அப்படி ஏன் லைஃப் மேல எனக்கே இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்துச்சு? மித்ரா, நீ என்ன பேசுற மித்ரா? நீ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க பார், நான் உன்னை இவரோட தங்கச்சியா பார்க்கல, ஏன் சொந்த தங்கச்சியா பார்த்துட்டு இருக்கேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா? இங்க பார், தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. மித்ரா, இவகிட்ட என்ன பேச்சு? ஏய், ஆதிக்கு கல்யாணம் ஆனதுனால எங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய், அப்புறம் இதுக்கு தேவையில்லாம நீ ஆதிக்கிட்ட போய் இதை பேசிக்கிட்டு இருக்க? இங்க பார், இனிமேலும் நீ இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேனா, ஒழுங்கு மரியாதையா கிளம்பி நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. ஆனா ப்ளீஸ்ண்ணா, நீங்க 2 பேரும் எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? விடுண்ணா, அன்னிக்கிட்ட நான் பேசிக்கிறேன். அண்ணி ப்ளீஸ், இனிமே ஆதிக்கிட்ட தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க. உங்க 2 பேரை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கிற உங்க அண்ணனே நீ பண்ற தப்புக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னமோ பண்ணிட்டு போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? புத்திக்கு சொல்லதான் முடியும். இப்ப நீங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு ஆடுறவங்க கிட்ட நான் என்ன பேசி என்ன பிரயோஜனம்? ஆனா ஒரு விஷயம் மித்ரா, நீ கோபறத பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா நீ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Barbara. Happy birthday to you.
என்னோட பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஆதி? அது எப்படி பாரதி தெரியாம இருக்கும்? காலையில இருந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் தானே நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. சேச்சா, அப்படிலாம் இல்லையே. ஓகே, நீங்க எதிர்பார்க்கல, அதனால என்ன, உங்களோட பர்த்டேவை நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். இல்ல, உங்களுக்கு எப்படி என் பர்த்டே தெரியும்? அட போங்க பாரதி, நான் ஆபீஸ் ரெக்கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு உங்க பர்த்டேங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. இல்ல இல்ல, எப்படி தெரியும் சொல்லுங்க. என்ன பாரதி இதே வம்பா போச்சு? பர்த்டே செலிப்ரேட் பண்றதை அனுபவிக்காம எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கமான், வாங்க கட் பண்ணுங்க. கேள்வி கேட்காம கட் பண்ணுங்க. நான் வெட்டுக்கா கட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலி என்ன வாங்குறதுன்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. நானும் யோசிச்சு பார்த்தேன், என்ன வாங்குறதுன்னு கூட எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. சரி, பணத்தை கொடுத்துட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே வாங்கிக்கலாம்ல, அதனால தான் பணம் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. பிறந்த நாளைக்கு கிஃப்ட்னு கத்தையா பணம் கொடுத்து பாத்திருக்கியா? பாட்டி பேசாம இரு பாட்டி. பாரதி, என்ன பாக்குறீங்க? ப்ளீஸ். என்னடா மேம் பணத்தை கொடுக்குறான்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி உங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. என்ன பண்றீங்க பாரதி? போதுமா? இந்த நோட்டை உங்க ஞாபகமா வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் எடுத்துக்கிறேன். பாரதி, இதையும் பிடிங்க, உங்களுக்கு தான். ஏன் இதுல இருந்து ஒரு நோட்டை மட்டும் எடுக்கிறீங்க? எனக்கு தேவை இந்த ஒரு நோட்டு மட்டும்தான். இந்த நோட்லயே எனக்கு நான் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைச்சிரும். நீங்க டோட்டல் சர்ப்ரைஸ் பாரதி. கத்தையா பணம் கொடுத்தா ஒத்தையா ஒரே நோட்டை மட்டும் எடுக்கிறீங்க. கேட்டா எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்க. அவ்வளோ சிம்பிளான ஆளா நீங்க? எனிவே, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சரி பாட்டி, கேக் எடுத்துக்கோங்க. ம். ஆ?